எல்லாம் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோடு 80. இது 80ல் என்னன்னா, உங்களுக்கு துருபதனை அமிச்சான் பாருங்க. ஒரு பிராமண கூட்டத்தையே அமிச்சான். பிராமண கூட்டத்தில் ஒருத்தர் தலைமை வைத்து இந்த துரியோதனுக்கு புத்தி சொல்லி இந்த சண்டை வேண்டான்ற மாதிரி பண்ணுங்கன்ற மாதிரி தான் சொல்லி அமிச்சான். துருபதனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த சண்டையெல்லாம் விரும்பலை. ஆண்டவர்களுக்கு அவன் சப்போர்ட் தானே ஒழிய இருந்தால் கூட இந்த சண்டை விரும்பலை. துரோணர் மேலே அருவருப்பு மட்டும் இருந்தது மனசில், இந்த மாதிரி பண்ணாருன்னு. இருந்தாலும் இது ஒரு பெரிய யுத்தமாக மாறும்னு அவன் நினைக்கல. அது வேண்டான்னு தான் நினைக்கிறான். இவ்வளோ பெரிய யுத்தம்லாம் பண்ணி வேண்டாப்பா, அந்த இது வேணுமா, இல்லாட்டா போகிறது பரவாயில்ல, பண்ணிட்டு போகிறான். துருபதன் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுறான். கிருஷ்ணேத்தியம்னா அதுக்கு தான் பிறந்த வச்சுருக்கான். அவன் யாகம் பண்ணி தான் ஏதோ அந்த வேகத்தில் யாகத்தை பண்ணிட்டானே ஒழிய மற்றபடி அது இவனுக்கு வந்து அதை செயல்படுத்தணுன்ற அந்த எண்ணம் இல்லை மனசில். துருபதன் இந்த பிராமணர் கும்பலாக அனுப்பி ஒரு கூட்டத்தை அனுப்பி நிறையா திருதராஷ்டிரர்கிட்ட துருபதன் சொன்னதாக சொல்கிறான். துருபதன் கிட்ட இருந்து ஆள் வந்திருக்காருன்னு திருதராஷ்டிரன் தனி வேலை கொடுக்கும். ஏன்னா துருபதனோட படை வந்து 3 அக்ரோடி சேனை படையை அவன் அனுப்புகிறான்னு போது அந்த அவ்வளோ பெரிய படைக்கு தலைமை தாங்கணும். அந்த பெரிய படை, அவ்வளோ பெரிய படை இருக்குது. ராஜாவும் துருபதன் வந்து பெரிய சக்கரவர்த்தி. துருபதன் இத்தனைக்கும் சொல்கிறான் துரியோதனனுக்கு, சண்டையில் ஒன்றால் என்ன ஜெயிக்க முடியல, ஆனால் அர்ஜுனன் வந்து ஒரு செகண்டில் என்னை வந்து கட்டி இழுத்து என்ன அம்பே எடுக்க விடாத அடித்தான். அவ்வளோ பலசாலி அர்ஜுனன். அதெல்லாம் வேண்டாம் உனக்கு. இந்த யாருக்கு ஒருத்தருக்கு பலம் பார்க்குறதெல்லாம் வேண்டாம். பலம்லாம் உன்னோட அவன் அர்ஜுனன் பெரியவன் தான். ஆனாலும் நாங்கள் அதெல்லாம் சொல்லலை. நீ உனக்குன்னு ஒரு நாடு இருக்குது, உனக்குன்னு அஸ்திராபுரத்தை கொடுத்துருக்கா, நீ அதை எடுத்துக்கோ. அவளோட இந்திரபிரஸ்தத்தை அவகிட்ட கொடுத்துரு அப்படின்னுவான். ஆனால் துரியோதனன் யார் எப்பேற்பட்ட சொன்னாலும் யார் சொன்னாலும் பிடிவாதமாக முடியாதுன்னுவான். திருதராஷ்டிரன் மறுபடியும் சொல்லுவான், பையனை கூப்பிட்டு சொல்லுவான், இவா வந்து இந்த மாதிரி திருப்பதி இவா வந்திருக்கான்னு போதே சொல்லுவான். அவளுக்கு எதுவே சொல்லுவான், சொல்லுங்கோ இங்கே போய் ராஜா கிட்ட நான் எவ்வளவோ சொல்கிறேன், நான் வந்து என்னோட திருதராஷ்டிரன் வந்து எவ்வளவோ சொல்கிறாரு, ஆனால் துரியோதனை கேட்க மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறார், அவரால் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்கிறார் அப்படின்னு. எப்பயுமே ஒரு நாட்டை வந்து ஆள தெரியலன்னா அவன் வந்து ராஜாவே கிடையாது. நீங்கள் கண்டு தெரியல அதெல்லாம் வேற. நாட்டை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும். தன்னுடைய கட்டுப்பாட்டில் நாட்டை வச்சுக்க முடியல, நாடு வந்து இன்னொருத்தர் கட்டுப்பாட்டில் போகிறதுன்னா அப்புறம் அதில் என்ன இருக்குது, ராஜா என்ன இருக்குது. விராடன் அதுதானே பண்ணான். கீச்சகன் வந்து விராடன் வந்து பெரிய ராஜா. விராட ராஜா பெரிய இது உபப்பிலியபுரம்னு உபப்பிலியன்ற அந்த இடத்துல தான் இப்பயும் பாண்டவர்கள்லாம் இருந்துட்டு இருக்கா. அங்கேருந்து தான் தூது எல்லாம் போயிட்டு இருக்கா. விராடன் பெரிய ராஜா. அவனுக்கு கௌரவங்களை பிடிக்காது, கௌரவங்களுக்கு அவனுக்கு சண்டை தான். இருந்தால் கூட இந்த கீச்சகனுக்கு பயப்படுறான். என்னென்னா ஒன்று கீச்சகருடைய பலம் வந்து பயங்கரமான பலம். அவன் வந்து பீமனுக்கு இணையான பலம் படைத்தவன். அவனை வந்து ஒன்றும் பண்ண முடியல. பரசுராமர், பீமன், அடுத்தது கீச்சகன் பதத்தில் அந்த அவ்வளோ பலம் இருக்கவனா அவனை அடிக்க முடியல. அதனால பயந்துட்டு இருக்கான். ராஜா வந்து மற்றவாளுக்கு பயப்படுறதுன்றது இருக்கவே கூடாது. ராஜாவுக்கு பயம்ன்றதே இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கிறது. ராஜாக்களுக்கு வந்து பயமே இருக்கக்கூடாது. ராஜாக்கள் எந்த காரணத்தை கொண்டும் நீதியை தாண்டி போகக்கூடாது. ராஜாக்களுக்கு பயமே இருக்கக்கூடாது. ராஜா வந்து ஒரு சேனாதிபதி கிட்ட பயப்படுறான்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி இங்கே அந்த அவங்க விராடன் வந்து அவனுடைய சேனாதிபதியான கீசகனுக்கு பயந்தான். இங்கே வந்து இவன் வந்து இவனோட பிள்ளை துரியோதனன் மேலே அதிக பாசம் வச்சிருந்தான். அவன் வளர்ற வரைக்கும் அவன் மேலே ரொம்ப பாசம் வச்சான். இப்போ வளர்ந்து அவனோட பாசமே அவனுக்கு தடையாக இருக்கிறது. இப்போ அவன் சொன்னாலே அவன் கேட்க மாட்டேங்கிறான். உடனே இவருக்கு வந்து இன்னும் ஆத்திரமும் ஆவேசமாக வருது. அவர் வந்து சொல்கிறார், எவ்வளோ சொல்கிறார், வேண்டாம் சண்டை வேண்டாம்னு சொல்கிறேன். நான் துருபதனை ஆரம்பிச்சிருக்கான் வேண்டாம்னு சொல்லுவார் துரியோதனகிட்ட. துரியோதனை கேட்கவே மாட்டான். அதுக்கு மேலே அவன் கண்டபடி பேசுவான். எல்லாரையும் கண்டபடி திட்டி அனுப்புவான். அது சொல்கிற வேலையெல்லாம். கர்ணன் சண்டை வேணும்னுவான். கர்ணனும் சகுனியும் தான் அவனை தூண்டுறது. துரியோதனை கர்ணன் வேணும்னுவான். அவன் அது மாதிரி வெட்டி விட்டுருவான். அவன் துருபதன்கிட்ட வந்து போயிட்டு அது இல்லாத உடனே திருதராஷ்டிரன் என்ன பண்ணுறான், இந்த விஷயம் பாண்டவர்களுக்கு போகும். துருபதன் போய் பாண்டவர்கள்ட்ட சொல்லுவான். துருபதனுடைய அந்தனர்கள் போய் சொன்னே பாண்டவர்கள்ட்ட சொல்லுவான். பாண்டவர்கள்ட்ட சொன்னே பாண்டவர்களுக்கு கோபம் வரப்படுது. பாண்டவர்களுக்கு கோபம் வந்தால் நாடு தாங்காதுன்றது திருதராஷ்டிரனுக்கு நல்லா தெரியாது. இந்த சண்டைன்னு வந்ததுன்னா துரியோதனம் தோற்றுருவான்ற மாதிரி திருதராஷ்டிரன் ஏற்கனவே ஃபீல் பண்ணுறான். அவனுக்கு நல்லா தெரியாது. சண்டையில் ஜெயிக்க முடியாது. ஜெயிச்சா நல்லது தான், ஆனால் இவனால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நல்லா இடம் போட்டு வச்சுருந்தான் மனசில். எவ்வளோ சொல்லி பார்க்குறான், கேட்கல. அப்புறம் வந்து என்ன பண்ணுறான், யாராவது ஒருத்தரை தூது அனுப்பணும். அனுப்பி பாண்டவங்களை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவா,
சஞ்சயனை கூப்பிட்டு அனுப்புவான். இதுக்கு முன்னாடி விதுரருக்கும் திருதராஷ்டனுக்கும் பேச்சு நடக்கும். விதுரர் எவ்வளோ சொல்லுவார், வேண்டாம் நீ வந்து ஒரு ராஜா, உன்னோட பவரை காமி, நீ உன் பவரை காமிச்சு அவனை நிறுத்தி பேசாத இருறான்னு சொல்லு. துரியோதன நீ பேசாத இருறா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லு. நீ வந்து இது மாதிரி விட்டேன்னா சரியில்லை. நீ ஒன்று ராஜ்யத்தை நீ ஆளாத விட்டுரு, அல்ல ராஜ்யத்தை நீ ஆண்டேன்னா ராஜ்யத்தை பொறுப்பாக ஆளணும், யாருக்கோட இதுக்கும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அண்ணா தம்பி தானே ரெண்டு பேரும். சொன்ன உடனே அவன் திருதராஷ்டிரன் என்ன பண்ணுவான், எப்பயுமே உனக்கு பாண்டவர்கள் தான் பிடிக்கும், உனக்கு துரியோதனா என்னோட பிள்ளைகளெல்லாம் உனக்கு பிடிக்காது எப்பயுமே, இப்படிதான் நீ பண்ணுவ, நீ இந்த மாதிரி இருக்கப்ப நீ நீ உன்னோட புத்தி இந்த புத்தியை வச்சு நீ என் நாட்டில் இருக்காது, நீ வெளியில் போடுவார். உடனே விதுரர் கிளம்பிடுவார் அங்கேருந்து. விதுரருக்கு திருதராஷ்டிரக்கும் இந்த விஷயத்துல சண்டையாயிடும். சண்டையாயிடும்னா விதுரர் கிளம்பி போயிடுவார் நேராக. சஞ்சயன் இது விதுரர் கிளம்பி பாண்டவர்கள்ட்ட போயிடுவார். பாண்டவர்கள்ட்ட போயினோடனே இங்கே நாடு வந்து ஒன்றும் இல்லாமல் அப்படியே இப்போ விதுரர் வந்து ஆஹா தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து விதுரனை அனுப்பிச்சி விட்டேன், திருதராஷ்டிரன் மிரளுவான், நான் விதுரனை வந்து இது மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டேன், அவன் பாண்டவர்கள்ட்ட தான் போயிருப்பான், ஆஹா அவன் இல்லாத முடியாது எனக்கு வந்து என் தம்பி வேணும், அவன் இருந்தால் தான் எனக்கு சரியாக இருக்கும், அவன் தான் நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், அவனை நான் விட்ட போன்னு சொல்லிடக்கூடாது, தப்பு அப்படின்னு மட்டும். உடனே சஞ்சயனை கூப்பிட்டு நீ போய் விதுரனை கூப்பிட்டு வா, விதுரன்கிட்ட இது மாதிரி சொல்லி அப்பா உன்னை பிரிச்சுட்டு உங்கள் அண்ணா ரொம்ப கவலையாக இருக்கார் வான்னு சொல்கிறாரு, கூப்பிட்டு வா, அவன் வந்தால் தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லு அப்படின்ட்டு உட்காந்துப்பார். திருதராஷ்டிரன் வந்து அந்த பிள்ளைகிட்ட இருக்க பாசத்தை தவிர வேற திருதராஷ்டிரன் ஒன்றும் சொல்ல முடியல. திருதராஷ்டிரனுக்கு ஒரு நிலையில்லாத ஆசை, பேராசை, அதை வந்து ஒரு ஸ்திரப்படுத்த முடியாது அவனால. அவன் ஆசைப்படுறது வந்து அவன் தம்பி அவன் புள்ள நன்னா இருக்கணும், அவன் புள்ள நன்னா இருக்கணும், அவன் புள்ள அவன் சொல்றத கேட்க மாட்டேங்கிறான், கேட்டாலே நன்னா இருக்கலாம், எவ்வளவோ சொல்றான், சொல்லி அது முடியாதுன்றான். உடனே அனுப்பிடுறான், துரியோதனை அனுப்பிடுறான். உடனே மறுநாள் என்ன பண்றான், சஞ்சயனை அனுப்புறான் இங்கேருந்து. திருதராஷ்டிரன் போய் நீ போய் விதுரனை கூப்பிட்டு வா, நான் கூப்பிட்டேன்னு கூப்பிட்டு வா, விதுரன் எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லுவார். விதுரன்கிட்ட போய் சஞ்சயன் சொல்லுவான், அது மாதிரி உங்களை பிரிஞ்சதுலேருந்து ராஜா சாப்பிடல, ஒரு மாதிரி ஆகிட்டார், நீங்கள் வேணுமா, நீங்கள் இல்லாத ராஜா நான் உயிரோடய இருக்க மாட்டேங்கிறார், நீங்கள் இல்லைன்னா அவர் காலமாயிடுவார் போதற்கு, வாங்க வரணும். இப்போ சரி என்ன பண்ணுறது, விதுரர் வந்து அண்ணனோட உயிருக்காக பார்த்துட்டு பாண்டவர்கள்ட்ட வந்து விடைபெற்று போவார். அவர் நேராக பாண்டவர்கள்ட்ட வந்தார். பாண்டவர்கள்ட்ட வந்து பாண்டவர்களோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். விதுர பாண்டவர்களோட சந்தோஷமாக இருக்கார். இவாளுக்கு வந்து சித்தப்பா தாங்கிட்ட வந்திருக்காருன்னு எல்லாருக்கும் ரொம்ப அபரிமிதமான கொண்டாட்டம், ஆசை. தான் வீட்டில் வந்து தன்னுடைய ஒய்ஃபையும் குந்தி வந்து விதுரர்கிட்ட தான் இருக்கா. குந்தி வனவாசம் போல, ஞாபகம் வச்சுக்கோ. குந்தி வந்து விதுரர்கிட்ட இருக்கா. விதுரர் வந்து ஒரு தம்பி இல்லையா, நடுநிலையான தம்பி. அந்த 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 அவர் இருக்கா இல்லையா, விதுரர் வந்து இன்னொரு மாமனார் இல்லையா, திருதராஷ்டிரன் பாண்டுவோட ஒய்ஃப் தானே குந்தி, இன்னொரு மச்சினர் இல்லையா, திருதராஷ்டிரன் மாதிரியே இவரும் ஒரு மச்சினர். அதனால திருதராஷ்டிரன் தான் சண்டை, விதுரர்கிட்ட ஒன்றும் இல்லைன்றதால விதுரர்கிட்ட இருப்பார். விதுரர்கிட்ட அலோ பண்ணுறதுக்கு இருக்கிறதுக்கு பாண்டவங்களும் அலோ பண்ணுவான். உன்னால் காட்டிலெல்லாம் வந்து எங்களால் இருக்க முடியாது, எங்கள் கூட எல்லாம் உன்னால் வனவாசம்லாம் உனக்கு கஷ்டம், நீ இருக்க முடியாது, இப்போ விதுரர் கூட இருந்துவா. விதுரர் இருப்பார். அவளும் கண்டுக்கல, துரியோதனும் கண்டுக்கல. அதெல்லாம் இருக்கட்டும். புத்தி அவளுக்கு பஞ்சபாண்டவர்கள் தான், பஞ்சபாண்டவர்கள். அதுவும் துரியோதனை பொறுத்த வரைக்கும் அர்ஜுனன் சாகணும், அவ்வளோதான். மீதி எல்லாத்துக்கும் அவன் ஓகே தான். அப்படி இருக்கான். ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒரு வெறுப்பு தான். கர்ணனுக்கு அர்ஜுனன் ஆகாது, துரியோதனுக்கு பீமனை கொண்டுட்டோம். பீமனை கொண்டுட்டா துரியோதனுக்கு அது முடிஞ்சிடும். பீமனை கொண்டுடணும். அர்ஜுனனுக்கு வந்து இது கர்ணனுக்கு வந்து அர்ஜுனனுக்கு ஆகாது, அர்ஜுனனை கொண்டுடணும். இது மாதிரியே ஒருத்தர் மேலே ஒருத்தர் பகை வச்சுட்டு இருக்கா. பகை வளர்ந்து போகிறது. மகாபாரத போரே அவளுக்குள்ள இருக்கிற இண்டிவிஜுவல் பகை இருக்குது பார்த்தீங்களா, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இருக்கிற பகை, அந்த பகையை தீர்த்துக்கிறதுக்காக நடந்தது தான் அந்த இது. பலரும் பலவிதமாக எதுக்குறா, ஒருத்தர் எதுக்குறா. எல்லாரும் குருட்சேத்திர போரில் மகாபாரத போர்ன்ற பேரில் இருக்கிறா. அவாவா வந்து அவாவோட எதிரி, அவாவா ஒருத்தர் உள்ளுக்குள்ளே எதிரியாக வச்சுருக்கா மனசில், அவளை எதுக்குறா. அதுதான் பாரத போரே அப்படி தான் நடக்குது. வந்து விதுரர்கிட்ட சொன்னேன். விதுரர் வந்து நான் போகிறேன், அண்ணா ரொம்ப ஃபீல் பண்ணுறா, அண்ணா கூப்பிட்டு வச்சுருக்கா, நான் போயிடுறேன், அதுதான் மரியாதை அப்படின்ட்டு விதுரர் மறுபடியும் போவார். விதுரரை பார்த்த உடனே திருதராஷ்டிரன் கட்டி பிடிச்சிப்போம். ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நான் சொன்னதுக்காக நீ போகலாமா, நான் தான் முட்டாள்தனமாக சொல்லிட்டேன், நீ வந்து இவ்வளோ பெரிய பிள்ளை இல்லையா, நீ வந்து என் தம்பி இல்லையா, என் தம்பி அதை நீ வந்து எனக்கு புத்தி சொல்கிறதுக்கு தானே வந்த, நீ என் பக்கத்தில் இருக்கணுமா, நீ அதை விட்டுட்டு அங்கே போயிருக்க, நீ எப்படி இருப்ப, நீ என் தம்பி தானே, என் தம்பி என் கூட தானே இருக்கணும், என்னோட ஒரே தம்பி என்னை விட்டு போனால் என்னால் என்ன பண்ண முடியும். ஒவ்வொன்று அழுவான். அழுத உடனே இந்த விதுரருக்கு மனசு இறங்கிடும். அப்போ விதுரர் சொல்லுவார், நீ திருதராஷ்டிரன் மறுபடியும் சொல்லு துரியோதனுக்கு இந்த சண்டை வராமல் இருக்கணும்னா அதுதான் வழி, நான் பாண்டவர்கிட்ட கூட பேசினேன்,
இந்த சண்டை நடக்காமல் இருக்கணும்னா ஒரே வழி என்னன்னா துரியோதனை நீ கட்டுப்படுத்து. துரியோதனம் உன் கட்டுப்பாட்டில் வரணும். துரியோதனை இஷ்டத்துக்கு அவன் டிக்ளேர் பண்ணக்கூடாது. எதையும் உன் கட்டுப்பாட்டில் வரணும். ஐயோ நான் எவ்வளோ சொல்லி பார்க்குறேன், அவன் கேட்க மாட்டேங்கிறேன், நான் என்ன பண்ணுறது? மறுபடியும் பழைய மாதிரியே, அதாவது திருதராஷ்டிரனுக்கு வந்து அந்த பக்கம் பிள்ளை மேலே இருக்க பாசம் வந்து எல்லாத்தையும் மறைக்கும். பிள்ளை மேலே பாசம் ஒரு பக்கம் ஒரு நேரத்தில் வந்து மீதியெல்லாம் நினைக்கும் போது பிள்ளையை கொண்டுடுவாளோன்ற பயம். ஆக இந்த யுத்தம் நடக்கக்கூடாதுன்னு நினைப்பார். உடனே என்ன பண்ணுவா, வந்த உடனே பாண்டவர்கள் என்ன பண்ணுவா, முதல்ல சில தூது அனுப்புவான். அனுப்பி திருதராஷ்டிரன்கிட்ட போய் சில அந்த தூது போகிறதுக்குன்னே சிலர் இருப்பான், அவளை அனுப்புவான். அவளை அனுப்பி திருதராஷ்டிரன்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு நாங்கள் வனவாசத்தை முடிச்சுட்டோம், எங்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை கொடுக்க சொல்லு அப்படின்னுவான். அவள் போகும்போது என்ன பண்ணுவா, அவன் போய் சொல்லுவாள். சொல்லும்போது திருதராஷ்டிரன் சபையில் சொல்லும்போது துரியோதனை வைப்பாங்க. துரியோதனை வந்து நீங்கள் தூது வந்ததுனால உங்களை உயிரோட விடுறேன், நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. வனவாசத்தில் முதல்ல அவள் வந்து இப்போ சொன்ன மாதிரி 12 வருஷம் இப்போ வனவாசம் இருந்தால் 1 வருஷம் அஞ்ஞான வாசத்தில் ஒரு நாள் முன்னாடியே நாங்கள் கண்டுபிடிச்சோம். அவள் தப்பா கணக்கு போட்டு அதே சாரின்னுவா, சாதிப்பா. நாங்கள் வந்துட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். 2வது, யாராவது பிள்ளைய பொண்டாட்டி வச்சு சூதாடுவாள, நாங்கள் சூதாடினா உங்களுக்கு இடத்த கொடுக்குறோன்னு எங்கே சொன்னோம் அப்படிங்கிற அது சொல்லலை தான். கடைசியில் பந்தயம் கட்டும்போது இவள் கட்டும்போது சூதாடி முடிச்ச உடனே சூதாடுறதே எதுக்கு ஆடுறான்னாவா, 5 நாட்டில் இருக்கிறதா எங்கேயாலும் போகிறதா, காட்டுக்கு போகணும், இல்லைன்னா நாட்டில் இருக்க அந்த நல்லெல்லாம் திரும்பி வந்துடும் சொன்னாலே ஒழிய அவள் ஜெயிச்சிருந்தா இடத்த கொடுத்துறேன்னு சொன்னான். தோத்தா காட்டுக்கு போகணும்னா காட்டுக்கு போயிட்டு வனவாசத்தை முடிச்சுட்டு அஞ்ஞான வாசத்தை முடிச்சுட்டு வந்தவனே நாட்டை கொடுப்பேன்லாம் சொல்லலை. துரியோதனன்னு சொல்ல அந்த அந்த பிரதிஜையிலையும் அது இல்லை. இவள் வந்து தோத்துறதுனால, இவள் ஜெயிச்சிருந்தாள்னா அப்பயே இவளுக்கு நாடு கிடச்சிருக்கும். இவள் தோத்துறதுனால இவள் அஞ்ஞான வாசம் போயிருக்க வேண்டிய அந்த ஒழிய வேற ஒன்றும் இல்லை. அஞ்ஞான வாசமும் வனவாசமும் போய் 12 வருஷம், அது 1 வருஷம் 13 வருஷம் இருந்துட்டு இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஒழிய இதை முடிச்சா உடனே. ஆனால் இதை முன்னாடி கண்டுபிடிச்சிட்டா, இதுக்கு நடுவில் கண்டுபிடிச்சா மறுபடியும் வனவாசம் போகணும்னு சொல்கிறா. வனவாசம் போயிட்டு வந்தோடனே அவளுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம், அவ்வளோதானே ஒழிய அவள் நாட்டை கேட்க முடியாது. இது வந்து துரியோதனோட கூட்டு. பலராமர் அதை சொல்கிறார். பலராமர் சூதில் ஜெயிச்ச பொருளெல்லாம் யாரும் திருப்பி கொடுக்க மாட்டா, நீங்கள் போய் அதையெல்லாம் கேட்கறது தப்பு அப்படின்னு கண்ணனை இது பண்ணார். கண்ணனை ஒன்னால் தான் இதெல்லாம் இந்த பாரத போகிறேன், நீ தான் இவளை தூண்டி விட்டுருக்க. அங்கே பலராமர் வந்து இவரை போய் துரியோதனங்கிட்ட ஒன்றும் பேசலை. துரியோதனங்கிட்ட உன் பிள்ளைக்கு நான் நாட்டு அரசனோட பொண்ணு உத்திரையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு அதை ஒத்துன்னு வந்துடுறாரு. அவரோட புருஷன், அவரோட துரியோதனுடைய பிள்ளை ஒருத்தருக்கான் லட்சுமணன். அவனுக்கு வந்து விராட நாட்டு துரியோதனன் வந்து பலராமர்கிட்ட கதை பயிற்சிக்காக வரான். கதை பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது 2 நாள் வரைப்பான் பலராமரை துரியோதனன். அப்போ துரியோதனன் கூட பலராமர் கூட மதுக்கெல்லாம் அடிமை. மதுவெல்லாம் நிறையா கொடுத்த உடனே பலராமருக்கு தட்டுனுக்கு உதவி வளர்வார். நான் என் பொண்ணு என் தங்க நான் உத்திரையை நான் வந்து உனக்கு இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், விராடாசன்கிட்ட சொல்லி, விராட நாட்டு ராஜா கிட்ட சொல்லி உத்திரையை வந்து உன்னோட பிள்ளை துரியோதனோட பிள்ளை லட்சுமணன் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின். இவனுக்கு என்னன்னா, இவன் பிளான் எல்லாமே பாண்டவர்கிட்ட இருக்கிறவாளை பிரிக்கணுன்றது தான். துருபதனுக்கு அதே மாதிரி ஏட விடுவான். இவன் பாண்டவன் யார்கிட்ட போவான், அவங்ககிட்ட எல்லாம் தூது போவான். இதுக்கு நடுவில் எல்லாம் எங்கெங்கேயோ தூதெல்லாம் போய் எல்லா நாட்டு ராஜாக்களையும் சேர்த்து வச்சுருப்பான். பாண்டவர்கள் சைடில் 11 இது, கௌரவர்கள் சைடில் அவன் இருக்கிற சப்போர்ட் பண்ணுற ராஜாக்கள்லாம் சேர்த்து வச்சுட்டு அவளோட சேனைகள்லாம் கணக்கு போட்டால் 11 அக்ரோனி சேனை வருது. அதே இவாளோட சேனைகளை கணக்கு போட்டோம்னா இதில் பாண்டவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த இதோட சேனைகளை கணக்கு போட்டோம்னா 7 அக்ரோனி தான் வருது. 4 அக்ரோனி கம்மியாக இருக்குது பாண்டவர்களோட. ஆக்சுவலாக கௌரவர்களோட சேனை தான் பெருசு, பாண்டவர்களோட படை சின்னது தான். பாண்டவர்களோட படை வந்து 7 அக்ரோனி சேனை தான், கௌரவர்கள் வந்து 11 அக்ரோனி சேனை. அந்த மாதிரி அது இது பண்ணுறா, அந்த இதை வச்சுட்டு பண்ணுறா. அதனால அவனும் நிறைய சேர்த்துக்கிறான், இவனும் இவாளும் நிறைய சேர்த்துக்கிறான். இதெல்லாம் இருந்தால் கூட பலராமர் வந்து இது சொல்லுவார், இந்த உனக்கு வந்து இவனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்றது சொல்லுவார். அது பண்ணி நான் விராடன்கிட்ட நான் பேசி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் உனக்கு, விராடனோட பொண்ணு. விராடன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்னா இவனுக்கு வந்து உறவாயிடும் இல்லையா. இவனுக்கு உறவானே சம்மந்தி ஆகணுன்னே அவளை வந்து அங்கே போகாத, பாண்டவனுக்கு போகாதன்னு சொல்லலாம், தடுக்கலாம். அதுக்கு அவளுக்கு உரிமை இருக்கு இல்லையா.
அதையெல்லாம் இவன் கணக்கு போட்டு தான் பண்ணுவான் துரியோதன். துரியோதன் ஒரு கணக்கு போடுறதா அதில் பின்னாடி வந்து நிறைய தந்திரங்கள்லாம் வச்சுருப்பான். அது மாதிரி பண்ணி போட்டுக்கிறான். போட்டு ஊரெல்லாம் இவனோட படையெல்லாம் சேர்த்துக்கிறான். இவன் வரவாகிட்ட சொல்லி அனுப்பிடுறான். பாண்டவன் அனுப்பின தூதுவந்தாகிட்ட வந்து சொல்லிடுறான். தூதுவர்கள் வந்து சொல்லிடுறான். ஸோ துரியோதனோட மனசு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணுவா, அப்புறம் சரி அப்படின்னா சண்டை தானே, நாங்கள் வந்து பயந்துட்டு இல்லைன்றதை மட்டும் சொல்லுங்க, நாங்கள் இவாளுக்கு பயந்துட்டு இல்லை, எங்களுக்கு சண்டை வேண்டாம்னு நினைக்கிறோம், பெரிய இழப்புகளை உண்டுபடுத்த வேண்டாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம், அதுக்காக தான் இந்த சண்டையை வேண்டாங்கிறோம் அப்படின்னு திருப்பி திருப்பி தர்மர் சொல்லுவார். தர்மர் திருப்பி திருப்பி சொல்லி அனுப்புவார். அப்புறம் தர்மர் வந்து இங்கேருந்து ஒருத்தர் தூது போகணும், தூது போய் அவங்ககிட்ட சரியாக கேட்கணும், இவா போனது இப்போ தூது போகும், அதில் ரெஸ்பான்சிபிள் பர்சனாக ஒரு ஆள் போகணும், அவன் நான் அதை வர தூது வர அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் துரியோதனன், அதுக்கெல்லாம் அதையெல்லாம் தாங்கக்கூடிய சக்தியை வேலை பார்க்கணும், போகணும். கிருஷ்ணன் என்ன சொல்லுவார், நான் போகிறேன்னுவார். கிருஷ்ணன் நீ போக வேண்டான்னுவார் தர்மர். நீ போனால் உன்னை ஏதாவது பண்ணிட்டாள்னா அப்புறம் கஷ்டம் எங்களுக்கு, எனக்கு நீங்கள் நீ வேணும் எங்களுக்கு, ஒன்றும் வேண்டான்னுவார். அப்போ கிருஷ்ணன் என்ன சொல்லுவார், இல்லை இல்லை நான் போகணும், நான் வந்து இதில் ஈடுபடலைன்னா கூட நான் சமாதானத்துக்கு முயற்சி பண்ணேன் அப்படிங்கிறது வரணும், சமாதானத்தில் என்னோட முயற்சி இருக்கணும், அதை வேணும்னுவார். வேணும்னு உடனே இவா என்ன பண்ணுறதுன்னே தெரியல, முடிப்பா. முடிச்சுட்டு பாண்டவர்கள் கிருஷ்ணன் போகிறேன்றார், கிருஷ்ணனை அனுப்பலாமா தூது வேண்டாமான்னு. கடைசியில் முடிவாயிடும், கிருஷ்ணனை அனுப்புறேன்ற தூது அனுப்புறது முடிவாயிடும். கிருஷ்ணன் போய் சகாதேவன்கிட்ட கேட்பார். சகாதேவன்கிட்ட கேட்கும்போது, நீ வந்து எல்லாம் தெரிஞ்சவன், உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, நீ வந்து நீ மனசில் எதோ வச்சுட்டு பண்ணுற, இந்த என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் எனக்கு தெரியும் பின்னாடி, ஆக நீ அதெல்லாம் என்ன கேட்காத, நீ என்ன நினைக்கிறியோ அதை செய், நீ நினைக்கிறது நடத்த தான் போகிற, அது எங்களுக்கு தெரியும், நீ என்ன நினைச்சிக்கியோ அது நடக்கும் அப்படின்னு சகாதேவன் திட்டுவான் கிருஷ்ணனை, நீ வந்து இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு. ஒரு ஸ்டேஜில் கிருஷ்ணன் வந்து கட்டி கூட போட்டுருவான். கிருஷ்ணன் வந்து இப்போ நீ வந்து போகாமல் இருக்கணும்னா ஒரே வழி, உன்னை கட்டி போடுறேன்னு கட்டி போட்டுருவான். கட்டி போட்டப்பறம் கிருஷ்ணன் வந்து இப்போ சகாதேவனுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்லி என்ன கண்டிஷன் என்ன எதுன்றதெல்லாம் சொல்லி கடைசியில் விடுபட்டுருவார். அது வேற, அந்த அளவுக்கு சகாதேவனுக்கு சக்தி உண்டு. இவா எல்லார்ட்டையும் சொல்லிட்டு கிருஷ்ணர் தூது போகிறதுக்கு பாண்டவர்களுக்கு துரியோதனுக்கு தூது போகிறதுக்கு கிளம்புறார், போகலான்ட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கார். இது விஷயம் வந்து பாண்டவர்களுக்கு தெரிஞ்சு உபப்பிலிபுரத்துலேருந்து உபப்பிலியத்துலேருந்து கிளம்பும் போது, உபப்பிலியன்றது வந்து விராட நாட்டை சேர்ந்த ஒரு கிராமம், ஒரு நாடு, ஒரு நகரம்னு வச்சுக்க, சின்ன நகரம். அந்த நகரத்தில் தான் பாண்டவர்கள் இருக்கா. அங்கேருந்து தான் எல்லாம் நடக்கிறது, இந்த தூது போகிறது வருது எல்லாம், யார் யார் போகிறது. சஞ்சயன் வந்தது அங்கே தான், விதுரை வந்து சேர்ந்தது அங்கே தான் வந்தா, சஞ்சயன் தூது வந்தது அங்கே தான் வந்தான், எல்லாம் வந்தான். இதுக்கு நடுவில் இவா போனப்பறம் சஞ்சயனை ஒரு தடவை தூது அனுப்புகிறார் திருதராஷ்டிரர். தூது அனுப்பி சொல்லு, தர்மருக்கு சொல்லு, தர்மனுக்கு என்னோட ஆசைகளை எல்லாம் சொல்லு, சண்டையெல்லாம் வேண்டான்றதான் நானும் விரும்புகிறேன்றதை சொல்லு, வேண்டாம் சண்டை வேண்டாம், பேசி ஏற்றிட்டு போ அப்படின்னு தர்மர் வந்து அதுக்கு ஓகேன்னு சொல்லி அனுப்பிடுவார். ஆனால் அங்கே போகிற உடனே மறுபடியும் துரியோதனன் வந்து என்ன கத்திராம போகிறதோ கத்தின உடனே அப்படியே அவர் வந்து திருதராஷ்டிரன் வந்து தான் சொன்னதையே விட்டுட்டு அப்படியே மிரண்டு போய் நிற்பார். இதையெல்லாம் பார்ப்பாம அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் கிருஷ்ணன் தூது போகலாம், கிருஷ்ணனை தூது அனுப்பலான்றதை எல்லாரும் பேசினோடனே, சரி கிருஷ்ணனை தூது அனுப்பலாம், கிருஷ்ணன் சரியான ஆள் தான் அப்படின்னு கிருஷ்ணன் தூது அனுப்பலான்ட்டு முடிவு பண்ணுறா. கிருஷ்ணன் தூது போகிறதுக்கு ஒரு நாள் ரெடி, காதில் விழுறது, அதை ரெடியாக பார்த்துக்கிறார். கிருஷ்ணன் தூது போகிறதுக்கு கிளம்புறார். கிருஷ்ணன் தூது வர போகிறாருந்து அவளுக்கும் தெரியறது, கௌரவர்களுக்கும் சரி, அவளும் சில ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணுறா. நாளைக்கு மீதியை பார்ப்போம். தேங்க்யூ.